பிரைஸ் லார்ட்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாள்ல கூட உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாள்ல கூட பார்த்தீங்கன்னா, ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. சந்தோஷமா நம்ம இருக்கணுமா? சரிங்க, ஏங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு காரியம் நடக்க போகுது. நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போறோம். அதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும். அந்த காரியம் நடக்கணும்னா, அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. சரி, அது என்ன அப்படின்றத பைபிள் வசனத்தின் மூலமா நான் சொல்றேன். வசனத்தை கேளுங்க. சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதல்கள், இன்னைக்கு ஏசப்பா சொல்ற காரியம் இருதயத்தின் வேண்டுதல்கள். அப்போ மனசுல நிறைய காரியம் ஓடிட்டு இருக்கா, நிறைய ஆசைகள் இருக்கு. நான் இந்த காரியத்துக்காக ட்ரை பண்றேங்க, இந்த பிரயாசம் இருக்குங்க, இந்த விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், நடந்தா நல்லா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கு, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வருத்தத்தோட கவலையோட பாரத்தோட பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு மகனே மகளே, ஏசப்பா சொல்றாரு உன்னை பார்த்து, நீ சந்தோஷமா இரு, உனக்காக நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு. சரி, ஏசப்பா எனக்காக செய்யணும்னா நான் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, அது எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்கணுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அப்போ கர்த்தர் கிட்டதான் சினிமா படம் பார்க்கும் போதும், டிவி பார்க்கும் போதும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் அதெல்லாம் கிடைக்கிற சந்தோஷம் ஒரு 1 hour, ஒரு 2 hours, மிஞ்சி போனா ஒரு 15 minutes, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிடும், மறந்துடும். அந்த சந்தோஷம் எல்லாம் உலக சந்தோஷம் மாயமற்றது. ஆனா இயேசுவின் சந்தோஷம் நிரந்தரமானது. அதான் ஏசப்பா சொல்றாரு, எனக்குள்ள நீ சந்தோஷமா இரு. உன் வாழ்க்கையில் நிறைய காரியம் இருக்குதுன்னு, நீ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் தானே, ரொம்ப பிரயாசப்படுறல, ரொம்ப விசுவாசமா இருக்கல்ல, நிறைய ஜெபிக்கிறல்ல மகளே, அந்த காரியம் உனக்கு நடக்கும். நீ ஆசைப்பட்டதை நீ பெற்றுக்கொள்ள போற. உன் விசுவாசத்தை விட்டுறாத. ஆனா நீ எனக்குள்ள சந்தோஷமா இருக்க முயற்சி எடுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லிருக்க. இன்னைக்கு யாரெல்லாம் சந்தோஷமா இருக்க ஏசப்பாக்குள்ள தயாரோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாங்களா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே ஏசப்பா, இந்த நாளுக்காக உமாக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல இன்னைக்கு படிச்ச வசனத்தின்படியாக நாங்க சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு பார்க்கிற பிள்ளைகள் யாருக்கெல்லாம் துக்கம் இருக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. பார்க்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில துக்கத்தை மாற்றுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க. என்னென்ன எதிர்பார்ப்புகள் தேவைப்படுதோ இயேசுவின் நாமத்துல அது நடக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.